Bismillahirrahmanirrahim. Assalamu alaikum warahmatullahi ta'ala wabarakatuh. Good evening to one and all gathered here. Alhamdulillah. என்னை பற்றி நிறைய சொன்னாங்க. அதெல்லாம் நான் இல்லை. சேர வேண்டியது யாருக்கு? அல்லாஹ் ஒருவனுக்கு. காஜாமியான் மேல்நிலை பள்ளியில் கணித மன்றம் தொடக்க விழா என்று கூறி எனது மாணவர் அவர் சொன்னாரு, கணிதத்தை படித்தாரோ இல்லையோ மனிதத்தை நாங்கள் படித்து கொடுத்ததன் பேரில் அவர் உங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துட்டு இருக்காரு. ஃபோன் பண்ணி வரீங்களா சார் அப்படின்னு சொன்னார். வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, வேற ஒண்ணுமே சொல்ல. ஏன்னா மாணவர்களுக்கு நான் முன்னுரிமை கொடுத்தே பழகியவன். இன்னும் முன்னாடி வந்துடலான்னு கரெக்டா பைக்கை எடுத்தேன். மழை போகணுமா அப்படின்லாம் நினைக்கல. சரின்னு பைக்கை வச்சுட்டு கார் எடுத்துக்கிட்டு கார் நனைஞ்சே போயிட்டேன். கார் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய மழை, என்னன்னே தெரியல. இந்த பள்ளிக்கு வர்றதுனால மழை பெஞ்சா என்னன்னு தெரியல. மழையோட வந்துட்டேன். வர்ற வழியில மழை விட்டு போய் எண்ணெய் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால இந்த கணித மன்ற தொடக்க விழாவிற்கு தலைமை ஏற்று இங்கே அமர்ந்திருக்கும் உங்களுடைய உதவி தலைமை ஆசிரியர் இக்பால் சார் அவர்களே, முதுகலை இயற்பியல் துறை ஆசிரியர் சலாவுதீன் சார் அவர்களே, முதுகலை கணித பேராசிரியை மரியம்பி அவர்களே, நன்றியுரை ஆற்ற காத்திருக்கும் மணிகண்டன் அவர்களே, மற்றும் ரசியா பேகம், சாகுலமீது கு பிரியா, எனது மாணவி எம்இ தாகிரா தஸ்னி அவங்களும் இங்க உட்கார்ந்துருக்காங்க. அவர்களே, எனதருமை மாணவ செல்வங்களே, இந்த கணித மன்றத்தை துவக்கி வைப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா இன்னைக்கு எங்க காலேஜ்ல மினிஸ்டர் வர்றார். நைட்டே ஃபோன் பண்ணி கேட்டப்பல, சார் ப்ரோக்ராம்லாம் இருக்கு, நீங்க வர முடியுமான்னு. நம்ம எப்படி ஷெட்யூல் பண்ணமோ அதுபடி நம்ம பாட்டு போயிட்டு இருக்கலாம். ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் மத்தியானம் 3:30 மணிக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அங்கே உங்களுடைய தலைமை ஆசிரியர் எங்க கல்லூரிக்கு அந்த ப்ரோக்ராமுக்கு போயிருக்காரு. மத யானை அப்படிங்கிற ஒரு புத்தக அறிமுக விழா, அங்க தங்கமூர்த்தி, ஆளூர் சானவாஸ் இவங்க வர்றாங்க. அது இல்லாம சிஇஓ, நேற்று ஈவினிங் ஃபுல்லா சிஇஓ, உங்க சிஇஓ தானே உங்களுக்கு கண்ட்ரோலு, சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர், அவங்க அங்கதான் இருக்காங்க. அவங்களும் வந்துட்டாங்க. உங்களுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஒரு 5 மணிக்கு வர்றேன்னு இருக்காரு. அதுக்கிடையில் நம்ம முடிச்சுட்டு போயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோ நேரம் பேசிங்களான்னு கேட்கறது, அதுக்கு முன்னாடியே முடிஞ்சிடும் நினைக்கிறேன். கணிதம் அப்படின்னாலே நமக்கு ஒரு பயம். சார் சொன்ன மாதிரி கணக்கு வாத்தியாரு கையில பிரம்போட வச்சிருப்பார். அந்த காலத்துல இருந்தே அவர் அப்படி பழகிட்டார். மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு சொன்னா அந்த டீச்சர் எப்படி கண்டுபிடிப்பாங்க? கையில ஒரு லத்தியும் கோடையும் அப்படின்னு தான் அந்த காலத்துல இருக்கும். பார்த்தாலே பயமா இருக்கும். என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, வாத்தியாரை வச்சு நம்ம முடிவு பண்ணிடக்கூடாது கணிதத்தை. ஒரு சிலர் இருந்தாங்க, இப்போ அப்படிலாம் இல்லை. மேத்ஸ் வாத்தியாரை பார்த்து பயந்தே நிறைய பேர் மேத்ஸ் படிக்காம போயிருக்காங்க. எனக்கு நிறைய தெரியும் மேத்ஸ். ஏன்னா பயமுறுத்தியே வாழ்க்கை ஃபுல்லா, கஷ்டமா இருக்கும், நீ இதுலதான் ஃபெயிலா போவ அப்படின்னு மிரட்டியே நிறைய கஷ்டப்படுத்துறாங்க. உங்களையும் மிரட்டி இருப்பாங்க. மேடமும் சரி, டீச்சர்ஸும் சரி, ஒழுங்கா படி, இல்லாட்டி என்ன ஃபெயிலா போயிடுவே அப்படின்னு சொல்றதே நமக்கு பயமா போயிடும். அப்படிலாம் இல்லை. நான் மேத்ஸ் படிச்சதோட காரணமே ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். ஏன் படிக்கவே வேண்டியது,
எனக்கு மேக்ஸை விட பிசிக்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஆனா ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்னன்னா அந்த மைக்ரோஸ்கோப்போட சண்டை போடுற மாதிரி நிறைய இருக்கும். என்ன பார்க்கணும். எனக்கு +2ல நியூட்டன்ஸ் ரிங் அப்படிங்கிறது தான் ப்ராக்டிக்கல்லே வந்துச்சு. கண்ணே பூத்து போச்சு. ரிங்கை கண்டுபிடிச்சி கண்ணை விட்டோம்னா முன்னாடி ஒன்று தெரியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கண்ணை எடுத்துட்டு திரும்ப பார்த்தோம்னா வேற நிறைய தெரியும். ஏன்னா கண்ணை அப்படியே எப்படி மாறினுச்சேன்னு தெரியும். அதை பார்த்து பார்த்து இனிமே நம்ம எங்க போயிடக்கூடாது, பிசிக்ஸ் பக்கம் போயிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணி. கெமிஸ்ட்ரி எனக்கு சுத்தமா பிடிக்காது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா லேபோட அந்த ஸ்மெல்லு, அந்த ஸ்மெல்லை பார்த்தாலே வாமிட் வர்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆகிடும். அதனால கெமிஸ்ட்ரி அலைடும் படித்தேன். ஆனா இருந்தாலும் கூட கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அந்த கெமிக்கலோட சேர்ந்து இருக்கிறது. அப்ப ஈஸியான வழி எது? மேக்ஸ் தான். ஏன் போர்டில் கிளாஸ் நடத்திட்டாங்கன்னா மண்டையில ஏற்ற வேண்டியது. எதுக்கு நோட்டு? நமக்கு நோட்டை விட மண்டை தான் நமக்கு ஷார்ப். திரும்ப படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படிங்கிறதுனாலதான் நான் மேக்ஸ் எடுத்து, இல்லாட்டி நான் மேக்ஸ் எடுத்துக்க மாட்டேன். வாய்ப்பே எனக்கு கிடையாது. அதான் உண்மை. உங்களை எல்லாம் உங்க பேரண்ட்ஸ் படி படி படின்னு சொல்லுவாங்க. எங்க வீட்டுல படிக்காத படிக்காத படிக்காதன்னு சொல்லுவாங்க. என்ன சார் சும்மா கதை ஓடுறீங்களா? உண்மைதான். ஏன்னா நான் மளிகை கடைக்காரன். எங்களுக்கு அந்த காலத்துல இருந்து மளிகை கடை, நான் பிறந்ததுலேயுமே மளிகை கடையோட பிறந்தாள். ஒரு மளிகை கடையில 2 மளிகை கடை. கடைக்கு ஆளே இருக்காது. நான் ஸ்கூலுக்கு போனேன்னு சொன்னா நாளைக்கு போய்க்கலாம், இன்னைக்கு கடையில ஆள் இல்லைன்னு சொல்லுவாங்க. தீபாவளிக்குலாம் 1 வாரம் லீவ் விட்டுருவாங்க. ஸ்கூலுக்கு லீவ் யாரு? நான். ஸ்கூல் நடக்கும், நான் போக முடியாது. ஆயுத பூஜைக்கு 2 நாள். இப்படி ஏதாவது விசேஷம்னா ஸ்கூல்ல லீவ் விடுறாங்களோ இல்லையோ நம்ம என்ன செய்யணும்? லீவ் போடணும். படிக்க கூடாது அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாங்க. இருந்தாலும் போர் அடிக்கிறதுக்காக நான் ஸ்கூலுக்கு வந்தாலும் காலேஜுக்கு வந்தாலும் சரியா, ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் நான் போட்டேன். வீட்டுல படிக்க மாட்டேன். எப்போ அப்படின்னு சொன்னா நான் ஃபெயிலா போனிட்டேன்னா, நான் எந்த கிளாஸ்ல ஃபெயிலா போறேனோ அதுக்கப்புறம் என்ன செய்ய மாட்டேன், அதுக்கு மேல படிக்க மாட்டேன். அதுக்கு மட்டும் எனக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொன்னா சரின்ட்டான். அதனால பாஸ் பண்ணா போற நம்ம கண்டிஷன் அப்படிங்கிற மாதிரி. அப்போ என்ன செய்யணும்? காலையில எந்திரிச்சா கடையை தான் திறக்கும். காலையில 6 மணிக்கு. ஏன்னா 2 கடைனால எங்களுக்கு 4 அண்ணன், இங்க 2 பேர் அங்க 2 பேர். அவங்க கிளம்பி வர்றது லேட் ஆகுங்கிறதுனால ஒரு கடையை திறக்கிறது என்னோட வேலை. அவங்க 8:30 மணிக்கு வருவாங்க. அது வரைக்கும் நான் தான் இருப்பேன். அதுக்கப்புறம் வீட்டுல போய் குளிச்சுட்டு புத்தகம் ஏற்றிக்கிட்டு இது எங்க +1 இருந்து சொல்றேன், நேரா ஸ்கூலுக்கு போயிடுவோம். சாப்பிட வீட்டுக்கு வந்துடும். மத்தியானம் போற வழியிலேயே ஒரு பில்லை கொடுப்பாங்க. அங்க கடத்தூர்ல போய் அந்த பில்லை கொடுத்துட்டு ரெடி பண்ணி வைங்க, நான் வரும்போது என்ன பண்ணுவேன், அந்த பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவேன். வந்துட்டு இறக்கி வச்சுட்டு சாப்பிட்டுட்டு திரும்ப ஸ்கூலுக்கு வந்துட்டு கொண்டு போய் புத்தகம் மூட்டைய அதாவது கையில இருக்கிற நோட்டை தூக்கி குடோன்ல போட்டோம்னா நைட்டு 10:30 மணிக்கு வியாபாரம்னா கொஞ்சம் அடையுது. இப்பதானே சூப்பர் மார்க்கெட்டா இருக்கு எல்லாமே. அதே சூப்பர் மார்க்கெட்டா மாத்திட்டோம். இப்ப உள்ள பிரச்சனை வேற. 10:30 மணிக்கு மேல சரி தம்பி ஏதாவது படிக்கிறான் தான் போய் படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எங்க அண்ணன் தான், எங்க ஃபாதர் நான் சின்ன பிள்ளைல எனக்கு நினைவு தெரிஞ்சு இல்லை, இறந்துட்டாங்க. அதனால பிரதர்ஸுடைய இதுதான், யாருமே படிக்கல, நீ யாரு படி அப்படின்னு சொல்லலை. படிச்சு என்ன செய்ய போற? வேலைதான் நம்மகிட்ட இருக்கு. ஊருக்குள்ள நம்ம கொடுக்குறோம். நம்ம எதுக்கு, நீ எதுக்கு வேற வேலைக்கு போனோம் அப்படிங்கிறதான் கான்செப்ட். முதலாளியா இருக்கியா தொழிலாளியா இருக்கியா? தப்பு பண்ணிட்டு இப்ப தொழிலாளியா கடைசி வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. தப்பா படிச்சதுனால ஏதோ அது பாட்டு போயிடுச்சு. ஏன்னா இது எதுக்கு நான் உங்கள்கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொன்னா, கிளாஸ் ரூம்ல நம்ம எந்த அளவுக்கு கவனிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளால என்ன செய்ய முடியும், நம்மளால எக்ஸாம் எழுத முடியுங்கிறதுக்கு நான் தான் லிவிங் எக்ஸாம். சரியா? அதனால அந்த கிளாஸ் ரூம் டீச்சிங்க ரொம்ப ரொம்ப நம்ம என்ன செய்யணும், யூஸ் பண்ணிக்கணும். ரொம்ப சிம்பிள், ஒன்றும் கஷ்டமே கிடையாது. அங்க உட்கார போறோம், என்ன செய்ய போறோம், எதுக்காக வந்தோம் நம்ம,
படிக்கத்தானே வந்தோம். அதை விட நமக்கு என்ன வேலை அப்படிங்கிறது தான். அதனால மேத்தமேட்டிக்ஸ் இஸ் an easy subject அப்படிங்கிறத முதல்ல நம்ம என்ன செய்யணும், மைண்ட்ல ஏற்றணும். கஷ்டமே கிடையாது, ரொம்ப சிம்பிள். அது ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயம். அதான் உட்கார்ந்து மண்டையில ஏறி. நான் எங்க ஸ்டூடெண்ட்ட சொல்றது, மேத்ஸ் ஒரு நாய்க்குட்டி மாதிரி. நாய்க்கும் மேத்ஸுக்கும் என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தம்? நாய்க்குட்டி என்ன செய்யும்? பிஸ்கோத்து கொடுத்தோம்னா நம்ம காலை சுத்திக்கிட்டே இருக்கும் இல்லையா? எட்டி உதச்சுன்னா அது கடிக்க வரும், உளுந்து கொடுக்காம போயிடாது. அதே தான் மேத்ஸ். அது கூட நீ போனீங்கன்னா அது தன்னால கூட வரும், ஒரு இன்ட்ரெஸ்ட். தூக்கம் வந்துச்சுன்னா மேத்ஸ் போகணும். மேத்ஸை பார்த்தாலே தூக்கம் வருதுன்னு சொல்றாரு. நான்லாம் படிக்கும்போது இந்த 10:30 மணிக்கு மேலன்னு சொல்றோம்ல, போயிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் படிக்கலாம் அப்படின்னு எடுத்தோம்னா நல்லா சுத்தம். ஏன்னா எக்ஸாம் டைத்துல கொஞ்சம் படிக்கணும்ல. சரின்னு என்ன பண்ணுவேன்னா, மேத்ஸ் நோட் எடுத்து போட்டு பார்ப்பேன், தூக்கம் போயிடும். சரின்னு அதை கவுத்தி போட்டு திரும்ப பிசிக்ஸையும் கெமிஸ்ட்ரியும் +1 சொல்றதுனால அதை படிப்பேன். தூக்கம் வந்துச்சுன்னா மேத்ஸ். நீங்க மாற்றி சொல்றீங்கன்னு சொல்லுங்க, இதெல்லாம் கதை இல்லை, நிஜம். நான் பொதுவா எதையுமே அட்வைஸ் பண்றதே இல்லை. என்னால முடிஞ்சா மட்டும்தான் அடுத்தவங்கள்ட்ட சொல்றது, முடியாத எதையுமே சொல்றதே கிடையாது. நீ IAS பாஸ் பண்ணலாம் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா என்னால முடியல. நானும் பிரிலிமினரிலாம் எழுதுனேன், பாஸ் பண்ண முடியல. சரின்னு சொல்லிட்டு என்ன கதை தானே. ஒரு டியூஷன் சென்டருக்கு நானா வாலண்டியர் என்னை அவங்க கூப்பிட்டுட்டே இருந்தாங்க, நீங்க டியூஷன் நடத்தணும்னு ஒரு இடத்துல. முடியாதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா கடையில வேலை இருக்கு, வர முடியாது. நானும் அந்த டியூஷன் சென்டர் போய் நான் டியூஷன் நடத்துறேன்னு சொன்னேன். என்ன சார் ஆச்சரியமா இருக்கு, நான் மேத்ஸ் நடத்த மாட்டேன், நான் என்ன நடத்தணும், ஹிஸ்டரி நடத்தணும்னு சொன்னேன். அவங்க பார்த்தாங்க, என்ன தூசா இருப்பாங்க போல இருக்கு. உண்மை என்னன்னா, ஹிஸ்டரியில தான் நிறைய கொஸ்டின் அந்த பிரிலிமினரியில பார்த்தேன். எனக்கு ஹிஸ்டரியே பிடிக்காது. டீச் பண்ணோம்னா நம்ம படிக்கிறது வேற, வாத்தியாரா படிக்கிறது நிறைய, ஸ்டூடெண்டா படிக்கிறது கம்மி. வாத்தியாரா போனவங்களுக்கு தெரியும், ஸ்டூடெண்டா படிக்கிறது எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ படிச்சுட்டு போயிடலாம், இந்த கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்றேன். ஆனா டீச்சர் அப்படி படிக்க முடியாது. ஏதாவது பையன் கேள்வி கேட்டா பதில் சொல்றதுக்கு தயாராகணுங்கிறதுல நிறைய படிக்கணும். அதனாலதான் நான் என்ன பண்ணேன், ஹிஸ்டரி படிச்சோம்னா நமக்கு ஹிஸ்டரி மண்டையில ஏறிடும், ஈஸியா பிரிலிமினரி பாஸ் பண்ணலான்ட்டு கொடுத்தாங்க. நம்பிக்கையோட கொடுத்தாங்க, நல்லா தான் பண்ணினேன். இருந்தாலும் பிரிலிமினரிய பாஸ் பண்ண முடியல. சீச்சி இந்த பலம் படிக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு கண்டினியூ பண்ணி. இப்போ இந்த மேத்ஸை பொறுத்தவரை ரொம்ப சிம்பிளா கத்துக்கிறது தான் நம்மளுடைய வாழ்க்கை. நிறைய பேருக்கு ஒரு டவுட், இது எதுக்கு சார் யூஸ் ஆகுது, வாழ்க்கையில எதுக்குமே பயன்படாத இன்டகிரேஷன், டிஃபரன்சியேஷன், +1 +2 இருக்கீங்களா? +2 இருப்பாங்க இல்லையா சார்? 2 பேர் இருக்காங்க. +1 பொறுத்தவரை தெரியாது அவங்களுக்கு, ஏன்னா ஆரம்பிச்சே இருக்க மாட்டாங்க. இன்டகிரேஷன், டிஃபரன்சியேஷன்லாம், வெக்டார் கால்குலஸ். ஆனா +2ல உள்ளவங்களுக்கு தெரியும். வெக்டார் கால்குலஸ் வச்சுதான் என்ன செய்யறாங்க, ராக்கெட்டே பறக்க விடுறாங்க. ஏன்னா கரெக்டா எந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கறத யாரு முடிவு பண்ற? நம்ம தான் முடிவு பண்றோம். ராக்கெட் லான்ச்சிங்லயும் நம்ம தான் இருக்கும். இப்போ ஏர்போர்ட் நேத்து பார்த்திருப்பீங்க, ஒரு பெரிய ஆக்சிடென்ட். சாதாரண 10 பஸ் வந்தாலே ஆக்சிடென்ட் ஆயிடுது, ஒரு இடத்துல நிறுத்துறது. இது ஏறி போயிடுச்சு, அதுக்கப்புறம் நம்ம வேலை இல்லை. இறங்குறதுக்கு டிராபிக் கண்ட்ரோலரா இருக்கணும்னா அதுக்கு யாரு வேணும்? மேத்ஸ் படிச்சவங்க தான் வேணும். நம்ம கிட்ட மேத்ஸ் படிச்சுட்டு சென்னையில டிராபிக் கண்ட்ரோலரா சீஃபா இருக்காரு, மேத்ஸ் படிச்சவங்களால தான் இருக்க முடியும். ஏன்னா அந்த டயத்துக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு 360 ஃபிளைட் வரும்னு அவர் சொன்னார், நான் சொல்லல. சென்னையில ஒரு நாளைக்கு கூட வராத ஃபிளைட்டு அங்க 1 ஹவருக்கு வரும். அந்த 1 ஹவருக்கு வர்ற அந்த 360 ஃபிளைட்டும் ஆக்சிடென்ட் ஆகாம இறக்கி ஏத்துற வேலையை யார் பாக்குறா? மேத்ஸ் படிச்சவர் தான் பாக்குற, MSc மேத்ஸ். அதனால
எல்லா இடத்துலையும் டிஃபரன்சியேஷன் அப்படின்னா என்ன? ஒண்ணு இல்லை, பிரிக்கிறது, உடைக்கிறது. ஒரு ஃப்ரெண்ட பிரிக்கணும்னு நினைச்சா பிரிச்சிடலாம் ஈஸியா, இல்லையா? ஏய் மாப்பிள்ள, அவன் ரொம்ப மோசமானவன் அப்படின்னு சொல்லி இவன்கிட்ட போட்டு விடுறது. இவனை பத்தி அவன் சும்மா போய் சொன்னா கூட அப்படியே கொஞ்ச நாளுக்கு குறைஞ்சிட்டு என்ன பண்ணுவான், ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணுவான். அப்போ வந்து ஆமாடா நீ செஞ்சிருப்படா, அப்பவே அவன் சொன்னான், நான் தான் கேட்காம உன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனை வரும். அதான் டிஃபரன்ஸ். ரேட் ஆஃப் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அவ்வளவுதான் ரேட் ஆஃப் சேஞ்ச். மாற்றம். மாற்றங்கிறது எதை பொறுத்தது? எல்லாம் என் நேரம் தான் சொல்றேன்ல, என் நேரம், அதுதான் டிஃபரன்சியேஷன், ஒண்ணுமே இல்லை. அதுக்கப்புறம் அதே ஃப்ரெண்டுகிட்ட போய், மாப்பிள்ள நான் போய் சொன்னேன்டா, அவன் உண்மையிலே அப்படியெல்லாம் சொல்லல. இல்லை இல்லை, அவன் சொன்னிப்பான், நீ சும்மா என்னை சேர்த்து ஒண்ணுங்கிறதுக்காக திரும்ப சொல்லுவேன். அப்போ சேர்க்கிறது ரொம்ப கஷ்டம். +2 படிக்கிறவங்களுக்கு தெரியும் டிஃபரன்சியேஷன் ஈஸி. ஏன்னா பிரிச்சு விடுறது. இன்டகிரேஷன் சேர்த்து விடுறது சேரவே சேராது. இன்டகிரேஷன் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒட்ட வச்சது எப்போதுமே ரெடியா உடையிறதுக்கு ரெடியா தான் இருக்கு. அப்ப இன்டகிரேஷன் அதனாலதான் கஷ்டமா இருக்கு. வாழ்க்கையில அதோட பார்ட். இப்பெல்லாம் நம்ம எல்லா விஷயங்களையும் இந்த மாதிரி ரியல் லைஃப்ல கத்துக்கணும், சரியா? அப்ப ரியல் லைஃபா கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளால என்ன செய்ய முடியும்? அச்சீவ் பண்ண முடியும். இப்ப சிம்பிளா செட்டு, கணம். கணம் என்றால் என்ன? கணத்தை வரையறு அப்படின்னு சொன்னா என்ன சொல்றது? சொல்லுவே தம்பி, இல்லையா? நீங்க யாராவது டிஃபைன் செட், கணம் வரையறை, யாராவது ஒரு ஆள் எந்திரிச்சு என்ன அவனுக்கு தட்டி விடுற? இதான் நம்ம வாழ்க்கை. அடுத்தவனை தட்டி விட்டு வேடிக்கை பார்க்குறது. இப்ப இது 6வதுல இருக்கு. Set is a well-defined collection of objects. திரும்ப சொல்ல. Set is a well-defined collection of objects. ரைட்டா தம்பி? யாருக்கு தெரியும்? தம்பி சொன்னது ரைட்டா இல்லையா? தெரியுமா தெரியாது? தேங்க்யூ. இதுதான் நமக்கு பிரச்சனை. ஒரு டெஃபினேஷன் கேட்டாச்சு, அவருக்கு தெரிஞ்சதை சொல்லியாச்சு, அது ரைட்டா தப்பா? இதுதான் பிரச்சனை. ஒண்ணு ரைட்டு இல்லாட்டி தப்பு. ரைட்டு தப்பு இல்லை, நாட் கரெக்ட், நாட் ராங். ஏன் தெரியாது, நான் சொல்றேன். அப்போ நமக்கு புரியாததுதான் பிரச்சனை. செட்டுனா என்ன அப்படிங்கிறதுல நமக்கு புரிதல். அந்த புரிதல், செட் ஆஃப் ஆல் பியூட்டிஃபுல் பாய்ஸ் இன் திஸ் கிளாஸ் அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்க. செட் ஆஃப் ஆல் ஹேண்ட்ஸம் பாய்ஸ் இன் திஸ், என்ன ஹால் மேடம் இது? இந்த ஹால் பேர் என்னமோ போட்டுருந்துச்சு, ஸ்மார்ட் ரூமுடைய இந்த ரூம்ல இருக்கிற அழகான மாணவர்கள், அவங்களெல்லாம் சேர்த்து ஒரு கணம் அப்படின்னு சொன்னா கரெக்டா தப்பா? ரைட்டு தானே? யாரெல்லாம் எந்திரிப்ப? பியூட்டிஃபுல் பாய்ஸ், ஹேண்ட்ஸம் பாய்ஸ்னா யார் எந்திரிக்கிறது? அபரார். அப்படியெல்லாம் சொல்லாத. அப்போ இது செட்டானா செட்டே கிடையாது. கண்டிப்பா அப்படியெல்லாம் யாருமே இல்லை. ஹேண்ட்ஸம் அப்படின்றதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நத்திங். அது மாதிரி பியூட்டி அப்படிங்கிறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. யாருக்கு தெரியும்? இவருக்கு அழகா தெரிகிறோம், இன்னொரு விருதுக்கு அசிங்கமா தெரியுவார். உங்களுக்கு ஐஸ்வர்யா ராய் தெரியும்? யாரு? நடிகையா? உலக அழகி.
அவங்க கூட இன்னொருத்தங்க இருந்தாங்க தெரியுமா? தெரியாது உனக்கு. சுஷ்மிதா சென் அப்படின்ட்டு. சுஷ்மிதா சென்னும் ஐஸ்வர்யா ராயும் அந்த காம்படிஷன்ல ஒன்னா போறாங்க. சுஷ்மிதா சென்னை பார்த்து ஏதோ ஒரு படம்லாம் இருக்கு எனக்கு, ரச்சகன் படத்துல ஹீரோயின் அவங்க. சரியா? ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க நடிக்கல போல இருக்கு, இவங்க நிறைய நடிக்கிறாங்க. அவங்கள பார்த்தா ஜென்ரலா நமக்கு பார்வைக்கு ஐஸ்வர்யா ராய் தான் அழகா தெரியும். ஆனா ஜெயிச்சது யாரு? சுஷ்மிதா சென் தான். இங்க வின் பண்ணவங்க சுஷ்மிதா சென் தான். அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட். அப்போ அழகுங்கிறது ஒவ்வொருத்தங்களுக்கும் வேறுபடும். எல்லாருக்கும் நம்மளே சொல்லுவோம், கேஷுவலா லவ் மேரேஜ் பண்ணியிருப்பான். அந்த பொண்ணையோ பொண்ணுக்கு பையனை பத்தியோ பையன்கிட்ட பொண்ணை பத்தியோ கேட்டா இது ஒரு மூஞ்சி, இத போய் பார்த்தியான்னா அவங்களுக்கு அது அழகு. அதான் கான்செப்ட். அதுக்கு மேல கேட்கவே முடியாது. எது உனக்கு பிடிச்சிருந்துச்சு? ஏதோ ஒண்ணு பிடிச்சிருந்துச்சு, அதான் உண்மை. அப்போ இதுல பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, வெல் டிஃபைன்ட். வெல் டிஃபைன்ட்னா என்ன? நன்கு வரையறுக்கப்பட்ட, கிளியரா தெரியும், எதுங்கிறது தெரியும். பியூட்டின்னா தெரியாது, இன்டெலிஜென்ட்னா தெரியாது, பிரில்லியன்ட்னா தெரியாது. எதை வச்சு முடிவு பண்ண முடியும்? எதையுமே முடிவு பண்ண முடியாது. இப்போ +1 வந்திருப்பான், இந்த ஸ்கூல் டாப்பர் அப்படின்னு சொல்லியிருப்பான், அவன் தான் பிரில்லியன்ட் பாயிண்ட். அடுத்த காலம் ஸ்கூலுக்கு போனா அவன் தான் கடைசியா இருக்கும். அப்ப பிரில்லியன்ட் எங்க நிக்குது? எங்கேயுமே நிக்காது. அப்போ ஒரு காமனா இதுதான் கிளியரான டெபினேஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்காக நான் ஜென்ரலா இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல, நான் வீட்டுக்கு போய் காலையில வந்தேன்னா நைட்டு தான் போயிட்டு இருக்கேன். அதனால கடத்தலுக்குலாம் போறது இல்லை. முன்னாடி ஆரம்ப காலத்துல சாரதாஸ் போனோம்னா செட்டு ஏரியா சாரதாஸ்ல தான் நடத்துறது. செட்டுன்னா என்ன? நம்ம ஒரு ஷர்ட் பார்க்க போறோம், அதை விட அவங்கள்ட்ட போயிட்டோம்னா பிரச்சனை இல்லை, புடவை பார்க்க போறோம். ஒரு சாரி வந்து முதல்ல சாரி எடுத்த உடனே என்ன பண்ணுவாங்க? செலக்ட் பண்ற வரைக்கும் தான் நம்மளோட வேலை. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அங்க இருந்து வாங்கிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் அதுக்கு மேட்சிங் கிளவுஸ் வேணும் அப்படின்னு சொன்னா அவன் தான் நம்ம கூட வந்து அந்த இடத்துல கூட்டிட்டு போய் பார்ப்பான், திரும்ப அவன் எடுத்துட்டு போயிடுவான். இப்படி ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா அந்த பில்லு போடுற இடத்துல எல்லா ஐட்டமும் போய் நின்றுடும். நம்ம போன உடனே வாங்குமா உங்களோட சேலை பில்லு போடவான்னு கேட்பானா? கேட்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு யாரு வச்சா என்னன்னே தெரியாது. அப்ப நம்ம போய் இதுதான் என்னுடைய பொருள், என்னுடைய பில்லு போடுங்க அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் பில்லு போடுவோம். அந்த டயத்துல இவங்க எடுத்து வச்ச புடவைய இன்னொரு பொண்ணுக்கு பிடிச்சி போச்சுன்னு வச்சிங்களேன், இதுதான் ஏன் புடவை, அவங்களது இல்லை என்னது அப்படின்னு அந்த புடவை வேற ஒருத்தங்க சொன்னாங்கன்னா உண்மையிலே இந்த புடவை எடுத்தவங்க என்ன செய்வாங்க? வச்சுக்கம்மா நல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டு யாரா போவாங்கள? சண்டை போடுவாங்கல்ல. எவ்வளவு கஷ்டப்பட்டு நானே எடுத்தேன், அதுக்கு என்னென்ன சப்போர்ட் பண்ணணுமோ அவ்வளவு சப்போர்ட்டையும் சொல்லி அந்த புடவை நான் தான் எடுத்தேங்கிறதுக்கு ப்ரூவ் பண்றதுக்கு அவங்க தயாராகிடும். அதுதான் வெல் டிஃபைன். சரியா? அது எல்லாத்தையுமே பில்ல போட்டு அதுக்கப்புறம் நீ காசு கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு சாரதாஸ் பேக் கையில கொடுத்தனா இல்லையா, அந்த கையில இருக்கிறது தான் நம்மளுடைய செட்டு. அதுல என்ன இருக்கு? நம்ம எடுத்த எல்லா துணியும் அதுதான் கலெக்ஷன். அது என்ன கலெக்ஷன்? வெல் டிஃபைன்ட். ஒவ்வொன்றும் ஒரு பொருள், ஆப்ஜெக்ட். A collection of well defined object. முதல்ல என்ன? கலெக்ஷன். அவர் என்ன சொன்னாரு? வெல் டிஃபைன்ட் கலெக்ஷன் சொன்னாரு. தப்பு. A collection of well defined object is called set. நன்கு வரையறுக்கப்பட்ட உறுப்புகளின் தொகுப்பே கணம் என்கிறோம். இது என்ன கஷ்டமா?
நமக்கு என்ன ஞாபகம் வரணும், அது எல்லாமே ஞாபகம் வரும். என்ன வெல் டிஃபைன்னா என்ன, அதுதான் நம்ம கத்துக்கிற முறை. புரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டா வேற ஒரு பிரச்சனையும் இல்லை. மேக்ஸை பொறுத்தவரை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்க எப்ப முடியும், நமக்கு பிடிக்க, நமக்கு பிடிக்கிற மாதிரி அதுக்கு நடந்துக்கணும். முயற்சி பண்ணலாம் இல்லையா? இனிமே நம்ம என்ன செய்யணும், ஒரு இன்ட்ரெஸ்டா போகும். பிடிக்காம போய் கிளாஸ்ல உட்கார்ந்தோம்னா நமக்கு கடைசி வரைக்கும் அது புரியாது. நம்ம இன்ட்ரெஸ்டா இருந்தோம்னா தன்னால மண்டையில உட்கார்ந்துரும். யாரு? மேக்ஸ். சரியா? இப்போ இன்னைக்கு உள்ள சூழ்நிலை, சார் சொன்னார் கெமிஸ்ட்ரி படிக்கிறதுக்கு இங்க காலேஜ்ல 2 செக்ஷன் இருக்கு அப்படின்னு. இப்ப யாருமே கெமிஸ்ட்ரி பேசிக் சயின்ஸ் படிக்கிறதுக்கு பயப்படுறாங்க. மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி, இது எல்லாத்துலயுமே நம்ம காலத்திலே இடம் இருக்கு. ஒரு காலத்துல மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி கிடைக்கவே கிடைக்காது. இந்த கொரோனாக்கு அப்புறம் இந்த எல்லாமே படிக்கிறதுக்கு பயப்படுறோம். ரொம்ப ஈஸியா கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிக்கலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சா வேலை மிச்சம், ஒரு வேலை இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு படிக்கும். எந்த ஒரு பொருளா இருந்தாலும் ஈஸியா கிடைச்சிச்சுன்னா அதுக்கு மதிப்பே கிடையாது. கஷ்டப்பட்டு ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அதுக்கு என்ன இருக்கு, மதிப்பு இருக்கும். வீட்டுல போய் அம்மா அப்பாட்ட எனக்கு ஒரு செல்போன் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு மதிப்பே அதே இல்லை. அழுது குழம்பி அதை செய்ய இதை செய்ய எல்லாத்தையுமே வேலை செய்ய சொல்லிட்டு அதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த செல்லை வாங்கி கையில கொடுத்தா அதுக்கு இருக்கிற மரியாதையே வேறு. சரியா? அதனால இனிமே கம்ப்யூட்டர் படிச்சுக்கிட்டு வேலைக்கு போகணும்னா நினைக்க கூட, மேத்தமெட்டிக்ஸ் பேக்ரவுண்ட் இல்லாம கம்ப்யூட்டர் ஒண்ணுமே கிடையாது. 0 and 1 அவ்வளவுதான் கம்ப்யூட்டரை பொறுத்தவரை. பிட்ஸும் பைட்ஸும் தான் யாரு, கம்ப்யூட்டர். அந்த நாலேஜ் நமக்கு இருக்கணும். அனாலிட்டிக்கல் திங்கிங் அப்படின்னு சொல்ற அந்த நாலேஜ் எப்போ வரும் அப்படின்னா மேத்ஸ் படிச்சாதான் முடியும். இப்ப என் பையன் கம்ப்யூட்டர் தான் படிச்சாரு. என்ன சார் நீங்க கம்ப்யூட்டரே வேணாம்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர், அவர் பிஇ கம்ப்யூட்டர் படிச்சார். மேக்ஸ்ல +2ல 200க்கு 200 மார்க் எடுத்தார். 10th தமிழ் இங்கிலீஷை தவிர சயின்ஸு, சோசியல், மேத்ஸ்ல 3லையுமே சென்டம். SBI ஸ்கூல்ல தான் படிச்சாரு, வேணா போய் விசாரிச்சுக்கீங்க. எதுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா அதனால அவர் சப்போர்ட் இருக்கு. இன்னைக்கு ஒர்க் பண்ணிட்டு அவர் US கம்பெனில அவருக்கு ஒரே ஒரு டார்கெட் தான், நீ என்ன செய்யணும், உங்களை விட கூட சம்பளம் வாங்கணும். எப்படி? என்னை விட ₹1 கூட சம்பளம் வாங்கணுங்கிற ஒரு நோக்கம் தான் அவருக்கு இருந்துச்சு, வேற ஒன்றும் கிடையாது. படிச்சாரு, வேலைக்கு போயிட்டாரு. BE 4th இயர் படிக்கும் போது, 2nd இயர் படிக்கும் போது அவர் இன்டர்ன்ஷிப்ல வேலைக்கு போயிட்டார். சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில படிச்சாரு. MIT கேம்பஸ் இருக்கு இல்லையா, அப்துல் கலாம் படிச்சாரு, அந்த கேம்பஸ்ல படிச்சாரு. படிச்சுட்டு உடனே 2nd இயர்ல லீவுக்குலாம் வீட்டுக்கு வரல, இன்டர்ன்ஷிப்ல 2 மாசம் வேலைக்கு போய் சம்பாதிச்சாரு. 4th இயர் படிக்கும் போது அந்த கம்பெனிக்காரங்க கூப்பிட்டான். அது எல்லாமே 3 ஆர்டர் வாங்கிட்டு வந்தார். எது பெஸ்ட்னு செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க போனார். அப்போ அவ்வளோ வாங்கல. அப்படியே அதுக்கப்புறம் மாறி அவர் எப்பவும் என்னை விட நிறைய சம்பளம் வாங்க ஆரம்பிச்சிட்டார். நான் இன்னைக்கு 29 வருஷம் முடிஞ்சு போச்சு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். 29 வருஷம் நான் வாங்குற சம்பளத்தை விட அவரு முடிச்சு 5 வருஷம் கூட ஆகல, என்னை பீட் பண்ணிட்டார். எதுக்கு சொல்றேன்னா ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண. அது எதனால முடிஞ்சுன்னா மேத்ஸ்ங்கிற ஒரு சப்போர்ட் தான் அவருக்கு காரணம், வேற ஒண்ணுமே கிடையாது. மேத்ஸ் நாலேஜ் ஸ்ட்ராங்கா இருந்ததுனால அவரால் அச்சீவ் பண்ண முடியும். என் பொண்ணும் பிடெக் IT, அவங்க அசெஞ்சர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் கம்ப்யூட்டர் கம்பெனி தான், சாஃப்ட்வேர் கம்பெனி தான். அவங்களும் மேத்ஸ்ல 100 எடுக்கலையோடைய நல்ல மார்க் எடுத்தாங்க. மேத்ஸ் வாத்தியாருக்குள்ள மக்கள்லாம் அப்படி கான்செப்ட்லாம் இல்லை, அந்த காலம்லாம் போயிடுச்சு.
கம்பன் வீட்டு கட்ட தெரியும் கவி பாடும் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி எங்க வீட்டுல எல்லாருமே மேத்ஸ்னாலே மேத்ஸ் பெரிய விஷயம். அது எப்படி வந்துச்சுன்னா எங்க ஃபேமிலிக்கே மேத்ஸ் மளிகை கடை தான் காரணம். ரிசோர்ஸ் எங்க இருக்கு? மளிகை கடைக்காரங்க டோட்டல் போடுவாங்க, பார்த்திருக்கியா? இப்போ கம்ப்யூட்டர்ல அடிச்சு பில்லு கொடுக்குறாங்க. அது இல்லை, பில்லை போட்டு டப்புன்னு கூட்டி போட்டுருவாங்க. நீ 10 தடவை போட்டா 10 டோட்டல் வரும். ஒரு தடவை நாங்க போட்டாலே கரெக்டான டோட்டல் வரும். அதுதான் அது அப்படியே பிளட்லயே இருக்கு. அப்ப அந்த முயற்சி நம்ம பண்ணணும்னா மேக்ஸ் ஒன்றும் பெரிய கஷ்டமே கிடையாது. நம்ம மேக்ஸை படித்தோம்னா சார் சொன்ன மாதிரி நீ +1 முடிக்கும் போது MBBS போறதா போகலாம், BE போறதா போகலாம். நம்ம எங்க போகணும்னு நினைக்கிறோமோ அங்க தாராளமா போகலாம். ராயல் சல்யூட் நமக்கு இருக்கு. இப்போ காமர்ஸ் குரூப் படிக்கிறவங்க அது ஒன் வே டிராஃபிக். பிகாம் படிக்க முடியும், BBA படிக்க முடியும், அவ்வளவுதான். வேற ஒன்றும் படிக்கவே முடியாது. அவங்களுக்கு வேற வழியே கிடையாது. நமக்கு அப்படி இல்லை, பல வழி இருக்கு. நிறைய பஸ் வந்துச்சுன்னா நம்ம எந்த பஸ்ல வேணாலும் ஏறலாம். எந்த பஸ்லயுமே என்ன இருக்காது, கூட்ட நெரிசலே இருக்காது. 2 பஸ் தான் இருக்கு. 5000 பேர் இருக்காங்கன்னா எப்படி ஏறுறது? கூட்டத்துலதான் ஏறுது. அதுதான் கான்செப்ட். நம்ம அப்படி இல்லை, நம்ம நிறைய பஸ் வச்சிருக்கோம். நம்ம எந்த பஸ்ல வேணாலும் ஏறி எங்க வேணாலும் போகலாம் அப்படிங்கிறதுதான் மேத்ஸ். அதனால இந்த கணித மன்றத்துல இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அடிக்கடி கூப்பிட்டு பேசி ஒரு பிராக்டிக்கல் ஓரியன்ட் ப்ரோக்ராம் நிறைய நடத்துனீங்கன்னா ஒண்ணுமே இல்லை, நல்லா அச்சீவ் பண்ணலாம். நீங்க எல்லாருமே உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நிலைமையில இருக்கணும்னு வாழ்த்தை வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வசலாம்.